எனக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து என் தலையை சீவி தனியாக போட்டுருவாங்களாம். நான் வந்து என்ன சொல்கிறது, நான் முண்டமாக தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் பயந்துட்டு முண்டமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படிங்கிற ஒரு படத்தில் இருக்கிற டைலாக். ஆமாம், அது நடந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ கூட டெல்லியில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஏன் ஓடுறாரு பேப்பரை ஒருத்தன் படிச்சு காட்டி அதுல பதில் சொல்லியே நீங்க பழக்கப்பட்டு வாழ்ந்து இருக்கீங்க. நின்று பதில் பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல, திராணி இல்ல அப்படின்னு நான் முதலமைச்சர் சொல்லல. தோத்து போனதுக்கு அப்புறம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு மு க ஸ்டாலின் நாட்டுக்கு எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? டேய், இப்ப ஏன்டா சொல்றீங்க? அப்போ சொல்லிருக்கணும். அப்ப எங்கடா போனீங்க? ஒரு அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமண சமுதாயத்தை போட்டிருக்காங்க. நம்ம பிராமணத்தை போட்டானுங்களா, பறையனுங்களை போட்டானுங்களா, பாப்பனுங்களை போட்டானுங்களா, நம்ம அந்த பஞ்சாயத்துக்கே வரல. எவனும் போட்டாலும் நல்லபடியாக வேலை செய்யணும். மயிராண்டி போய் முறுக்கில் வந்து இது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான்னா அவனை தப்பு சொல்லக்கூடாது. சீரியஸா அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்றான். இதுல எக்ஸ்பிரஸ் டேட் எங்க இருக்கு கேள்வி கேட்ட அமைச்சர் ரமேஷ் திணறும் ஊழியர்கள். 5வது படிச்சவன்கிட்ட போயிட்டு நீ ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு, புரியுதுங்களா, நீங்க பருப்பு மாதிரி ஒரு கேள்வி எதிர்பார்க்க கூடாது. அவன் வந்து கோயிலுக்கு போயிருக்கான், முறுக்கு வாங்கி சாப்பிட்டுருக்கான். அவன் வாங்கி முறுக்கு சாப்பிட்டு பழசா இருந்திருக்குது. அவன் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் மாற்றத்தை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டான். எனக்கு தெரியுற, எனக்கு எழுதுற சட்டம் கூட ஒருத்தனை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவன் செத்துட்டாதான்டா இடைத்தேர்தல், அவனா முடிவு பண்ண முடியாது சில காலம் வரைக்கும். ஏண்டா ஒரு மாசம் கூட தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளார நீங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல சட்டம் சரி? அப்ப மக்கள் என்ன ஏமாளிகளா? உங்களுக்காக அந்த 4 டேவை வேஸ்ட் பண்ணி, உழைப்பை வேஸ்ட் பண்ணிட்டு, எதையும் பார்க்காம உங்களுக்காக லைன்ல வந்து நின்று, ஆக்சுவலா தாவேக்காங்கிற கட்சி வந்து ரொம்ப பெரும்பான்மையில ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்சி. கடைசி நேரத்தில் பஸ் நிப்பாட்டாங்க தெரியுமா? இந்த கடைக்கோடையில் இருக்கிற ஓட்டு போறதுக்கு இங்கேருந்து கிளம்பி போனாங்க. அந்த ஓட்டு நீங்க தோத்தவங்களா அந்த சைடு தான் தோத்துருக்காங்க தெரியுமா? திரும்பலாம் அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காங்கிரஸ் அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பஸ் மட்டும் ஒழுங்கா போயிருந்ததுன்னா. நாங்கள் இத்தனை வருஷமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இங்கே வந்து இந்த இடத்துல நிற்கிறேங்க. எவனே தெரியாதவன் வந்து எங்கள்கிட்ட வந்து படிக்காத நாய் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்குதுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபானா குடிகார நாய் 50 ரூபா கொடுக்கட்டுமே, அதை பற்றி உனக்கு என்ன? இவரோட ஆட்சி 5 வருஷம் டிராவல் பண்ணுச்சுன்னா லாட்ரி வருமா வராதா? தோத்து போனதுக்கு அப்புறம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு மு க ஸ்டாலின் நாட்டுக்கு எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? டேய், இப்ப ஏன்டா சொல்றீங்க? அப்போ சொல்லிருக்கணும். அப்ப எங்கடா போனீங்க? அந்த பெண், புரியுதுங்களா? நான் பெண்ணுங்கிறது ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன்ல. அந்த பெண்ணு பின்னால இருந்து என்ன பண்ணிருச்சு? புஷ் பண்றதுக்கு பதிலாக இழுத்துருச்சு. ஓகே, எனிவே நீங்கள் சொன்ன மாதிரி ஹையில் இருக்கக்கூடியதை மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை அதையும் தாண்டி மேலே கொண்டு போகிறாங்களா, இல்லைன்னா கீழ் நோக்கி வருதான்றது இவருடைய ஆட்சியில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. பொறுத்து இருந்து பார்க்க. எது ஆரம்பிக்கிறப்பே தெரியுதுல்லங்க. ஒரு விஷயங்க, ஒரு அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமண சமுதாயத்தை போட்டிருக்காங்க. நம்ம பிராமணத்தை போட்டானுங்களா, பறையனுங்களை போட்டானுங்களா, பாப்பனுங்களை போட்டானுங்களா, நம்ம அந்த பஞ்சாயத்துக்கே வரல. எவனும் போட்டாலும் நல்லபடியாக வேலை செய்யணும். புரியுதுங்களா? அறநிலைத்துறைங்கிறது ஒரு கோயிலில் ஒரு சிலை இருக்கா, போன ஆட்சியில் இந்த வெங்கல சிலை இருந்தது, இந்த ஆட்சியில் அந்த சிலை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சிலையெல்லாம் விற்றுவாங்க தெரியுமா? கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பாங்க. இது 2வது, கோயிலை சுற்றி அந்த இடங்கள்லாம் வாடகைக்கு விடுவாங்க. வாடகை உள் வாடகைக்கெல்லாம் விடுவாங்க. இந்த வாடகைலாம் உள் வாடகையில் இருக்குதா, இல்லை வேற உண்மையிலேயே யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு? இதுதானே அந்த அறநிலையத்துறை அமைச்சர் பண்ணணும். மயிராண்டி போய் முறுக்கில் வந்து இது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான்னா அவனை தப்பு சொல்லக்கூடாது. சீரியஸா அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்றான். புரியுதுங்களா? 5வது படிச்சவன்கிட்ட போயிட்டு நீ ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு, புரியுதுங்களா, நீங்க பருப்பு மாதிரி ஒரு கேள்வி எதிர்பார்க்க கூடாது. ஐயோ என்னடா டாக்டர், ஏண்டா நீ இப்போ டாக்டர் மாதிரி ஏண்டா நீ பதில் சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்றான். அவன் வந்து கோயிலுக்கு போயிருக்கான், முறுக்கு வாங்கி சாப்பிட்டுருக்கான். அவன் வாங்கி முறுக்கு சாப்பிட்டு பழசா இருந்திருக்குது. அவன் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் மாற்றத்தை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டான். புரியுதுங்களா? அந்த அமைச்சரை நான் குறை சொல்லலை, அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்றான். புரியுதுங்களா? அப்போ எது அந்த அமைச்சருக்கே அவ்வளவுதான் தெரியுதுன்னா அப்போ முதலமைச்சருக்கு நிறைய தெரிஞ்சிச்சா அப்படின்னா ஒரு தர்மாக்கோல் விட்டவனுங்க தான் அதிமுகவில்
எம்எல்ஏ, புரியுதுங்களா? எது அமைச்சர், தர்மாக்கோல் விட்டவன் தான் அமைச்சர். ஆனா அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த அம்மா முட்டாளை வச்சுக்குதுன்னா அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், அதனால முட்டாளை சேர்த்து வச்சுக்கிச்சு. அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணணும். நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு தான் ஆள் வேணும். வேலை செய்யறதுக்கு அறிவாளி தேவையில்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை. அதனால அங்க ஆளா சேர்த்துது, புரியுதுங்களா? இவங்க சரி அந்த அளவுக்கு அறிவாளித்தனமா இருக்கா அந்த அம்மா பேசுற. அந்த அம்மா பத்திரிகைக்காரங்களை எங்கேயாவது அவாய்ட் பண்ணிருக்கு? இது வரைக்கும் ஒரு பத்திரிகைக்காரனை எங்கேயாவது இப்ப கூட டெல்லியில ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஏன் ஓடுறாரு புரியுதுங்களா? அப்ப நீங்க இத்தனை வருஷமா எப்படி பழகிருக்கீங்கன்னா, பேப்பரை ஒருத்தன் படிச்சு காட்டி அதுல பதில் சொல்லியே நீங்க பழக்கப்பட்டு வாழ்ந்து இருக்கீங்க. நின்னு பதில் பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல, திராணி இல்ல அப்படின்னு நான் முதலமைச்சர் சொல்லல. முதலமைச்சரா இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கணுமே அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். இதுல வேற உடனே கொடி பிடிச்சி எங்களோட முதலமைச்சரை இப்படி பேசுறியா அப்படின்னு நான் மேதகு ஜோசப், ஐயோ நான் தம்பி ஜோசப் விஜய சொல்ல வரல, புரியுதுங்களா? இப்ப இடைத்தேர்தல்னு ஒண்ணு வருது இல்லையா, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நாட்டு மக்களும் ஏதாவது ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, இவங்க தான் முதலமைச்சர்னு. இதுல சட்டம் என்ன, அம்பேத்கர் என்னத்தை சட்டம் கிழிச்சாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு எழுதுற சட்டம் கூட ஒருத்தனை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவன் செத்துட்டாதான்டா இடைத்தேர்தல், அவனா முடிவு பண்ண முடியாது சில காலம் வரைக்கும் அவன் நல்லதா கெட்டதான்னு. ஏண்டா ஒரு மாசம் கூட தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளார நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல சட்டம் சரி? அப்ப மக்கள் என்ன ஏமாளிகளா? உங்களுக்காக அந்த 4 டேவை வேஸ்ட் பண்ணி, உழைப்பை வேஸ்ட் பண்ணிட்டு, எதையும் பார்க்காம உங்களுக்காக லைன்ல நின்னு, புரியுதுங்களா? ஆக்சுவலா தாவேகாங்கிற கட்சி ரொம்ப பெரும்பான்மையில ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்சி. இன்னைக்கு இந்த என்ன சீரியஸா சொல்றேன், இந்த கடைசி நேரத்தில் பஸ் நிப்பாட்டாங்க தெரியுமா? இந்த கடைக்கோடையில் இருக்கிற ஓட்டு போறதுக்கு இங்கேருந்து கிளம்பி போனாங்க. அந்த ஓட்டு நீங்க தோத்தவங்களா அந்த சைடு தான் தோத்துருக்காங்க தெரியுமா? இங்கேருந்து அத்தனை பேரும் போயிருந்தா இந்த பெரும்பான்மை ஆட்சி. இதெல்லாம் யோசிக்கிறாங்களா தெரியல. நல்ல வேலை திமுக காரன் சதி பண்ணானா நல்லது பண்ணானா எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது திமுக சதி பண்ணி நிப்பாட்டிச்சு அப்படின்னா அப்ப தேர்தல், ஏன்னா அந்த நேரத்தில் ஆட்சி செஞ்சது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பஸ் எல்லாம் விடாம பண்ணிருச்சா? 1000-1500 ரோட்ல தாங்க தோத்துருக்காங்க. பெரும்பான்மையில ஜெயிக்க வேண்டிய கட்சிங்க இது. ஆமா, சீரியஸா வரவே மாட்டாங்கிறான் இவன் வரவே மாட்டான்னு முடிவு பண்ற கட்சியா இருந்துட்டு திடீர்னு அதீத பெரும்பான்மையில ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்சியை பஸ்ஸை நிப்பாட்டி பெரும்பான்மை இல்லாம பண்ணிட்டாங்க. இந்த பஸ் மட்டும் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு என்ன சொல்றது, ஒருத்தர் திரும்பலாம் அங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, காங்கிரஸ் அங்க போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பஸ் மட்டும் ஒழுங்கா போயிருந்ததுன்னா, ஆமா யாருமே அங்க போயிருக்க வேண்டிய. ஒருத்தர் ஃபோன் பண்றாரு காலையில, என்னங்க திரும்ப இப்படி பண்ணிவிட்டாரு, ஆமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ என்ன பண்ணார் சொல்லு. ஆமா இல்லை தமிழ் வீரன் பிரபாகரனுக்கு எப்படி கருணா வேலை பார்த்தாப்புலையோ அது மாதிரி முக ஸ்டாலினுக்கு ஒரு திமுகவுக்கு திரும்ப வேலை பார்த்துட்டாரு அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்னத்தை சொல்கிறது? பிரபாகரன் செத்துட்டாரு, முத்துவேல் கருணாநிதி இன்னும் சாகாமல் இருக்காரு அப்படின்னு தான் சொன்னேன். இதானே பதில் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இருந்தாலும் இது உங்கள் கட்சி, நீங்களே முடிவெடுங்கன்னு சொன்னவர் அவர் தான் அப்படின்றதும் அவரே சொல்லியிருக்கிறாரு. பட் எனிவே உங்களுடைய ஆதங்கமும் உங்களுடைய ஒரு விஷயங்க, இங்கே ஒரு விஷயம், போராளி மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பயாவது ஒருத்தன் நினைப்பான், புரியுதுங்களா? இதுக்கு முன்னால் கலைஞர் ஆட்சியில் இருக்கிறப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களுக்காக பண்ணிட்டாரு? இல்லை அவர் எமர்ஜென்சிலேருந்து வெளியில் வந்தோன்னே எமர்ஜென்சிலேருந்து நான் வந்தோன்னே நான் அனுபவிச்சுட்டேன், நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டாரா என்ன? எப்பயாவது ஒரு தடவை தோணும், போதும்பா நம்ம வந்துட்டோம், சம்பாதிச்சிட்டோம், நம்ம நாளைக்கு நம்மளை செலவு வச்சு கும்பிடணுண்டா இந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற சூழ்நிலையில் தான் கொஞ்சம் மாறி நாட்டு மக்களுக்காக யோசிப்பாங்க. அப்படி லாஸ்ட்டு 5 வருஷத்தில் அவங்க எத்தனை வருஷம் பண்ணாங்க? வந்தோன்னே எல்லாம் நட்டுட்டாங்களா என்ன? கடைசி 3 வருஷம்தான் அவர் செய்த திட்டங்கள் செயல்கள் எல்லாமே லாஸ்ட் 3 இயர்ஸில் கொண்டு வந்தது. லாஸ்ட் 3 இயர்ஸில் உற்பத்தி பண்ணி நடத்துனது தான் இன்றைக்கி டபுள் டிஜிட். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தாவேக்கு ஆட்சி இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோவில் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அவர் போயிருக்கார் இல்லையா,
அவர் நீங்கள் வந்தோடனே கஜானாவில் காசு இல்லைலாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி காசு இல்லாமல் இதே மாதிரி டபுள் டிஜிட்டில் நீங்கள் ஆட்சியில் அடுத்த எலெக்ஷனில் வச்சுருப்பீங்களா? ஏன்னா அந்த நம்பிக்கை எதை வச்சு வருதுன்னா, ஒரு நிதியமைச்சரை பார்க்குறப்ப அப்படி இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு அமைச்சரோட செயல்பாடுகளையும் பார்க்குறப்ப அப்படி இருக்குது. என்ன தெரியுமா, மக்கள் என்னோட நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படின்னா, எங்களுக்கு விஜய் ஓகே, அவர் எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் எவனே தெரியாதவனுக்கெல்லாம் நம்ம ஓட்டு ஏங்க நாங்கள் இத்தனை வருஷமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இங்கே வந்து இந்த இடத்துல நிற்கிறேங்க. இந்த கவர்மெண்ட் வேலையில் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்காக நாங்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம். கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இங்கே நிற்கானா எவனே தெரியாதவன் வந்து எங்கள்கிட்ட வந்து படிக்காத நாய் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்குதுங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஒன்று தெரிஞ்ச கேள்வி, தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கேட்டால் கூட பதில் சொல்லலாம். அவன் என்ன கேட்குறன்னே அவனுக்கு தெரியாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவன்லாம் அமைச்சர். மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? மக்களை சொல்லி மக்கள், ஏன்னா மக்களுக்கு யாருமே தெரியாது. இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா திமுக முதல் முறையை ஆட்சி அமைக்கும் போதும் சரி, அதிமுக முதல் முறையும் ஆட்சி அமைக்கும் போதும் இதே மாதிரியான பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்றது வரலாறே இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நாடு நாசமாய் போய் கிடக்கிறப்ப இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் ஆனா அவங்க நல்ல ஆட்சி புரியலையா அப்படின்றத நான் கேட்க வரேன். அவங்க நல்ல, நான் சொல்றது என்னன்னா, ஓகே இப்போ நாடு ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் ஒயின் ஷாப்லாம் அடைக்க போகிறீங்களா? சரி, அடைச்சிட்றீங்க. நீங்கள் நல்லா செய்ய போகிறீங்க அப்படிங்க மட்டும் தெரியுது. தெரிஞ்சு எல்லா ஒயின் ஷாப்பையும் ப்ரைவேட்டு கொடுக்க போகிறீங்க. டாஸ்மார்க்குங்கிற பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டு கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதானே? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு, இப்போ பாட்டிலுக்கு 50 ரூபா வாங்க போகிறீங்க. புரியல. அதாவது ஒரு நாட்டோட முதலமைச்சர் வந்தோனையும் 715 கடையா ஏதோ க்ளோஸ் பண்ணணும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கிறது. அதாவது இங்கே நாட்டு மக்களும் எல்லாருமே குடிகாரர்களாக இருந்துட்டு இருக்காங்களா? இந்த குடிகார நாய் எப்படி போனா என்ன, அவனுக்கு 10 ரூபா வச்சான்னா 20 ரூபா வச்சான்னா அதெல்லாம் ஒரு பாட்டு பாடி பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபானா குடிகார நாய் 50 ரூபா கொடுக்கட்டுமே, அதை பற்றி உனக்கு என்ன? புரியுதுங்களா? ஒரு குடிகாரனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு இதா தானே நீங்க நடத்திருக்கீங்க. அவர் கடையை வந்து அடைச்சது வந்து குடிகாரனுக்கு சப்போர்ட்டா இல்லையே. அதான் நான் என்ன சொல்றேன்னா, குடிகாரனுக்கு சப்போர்ட்டானா நீங்க முழுசா அடிச்சிருக்கணுங்க. டோட்டல் தமிழ்நாடு மதுவிலக்கு இல்ல அப்படின்னு இருக்கணும், அது கெத்து. புரியுதுங்களா? அப்ப நம்பலாம். இப்ப என்ன பண்றீங்க, எல்லா கடையும் அடிச்சிட்டு எங்கெல்லாம் நீங்க பிரைவேட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த கடை சாத்தன கடை பக்கத்துல என்ன பிரைவேட் கொடுத்துருக்காங்க, போய் பாருங்க எல்லாம். சரி, இந்த கடையெல்லாம் நாங்கள் அடைச்சிட்டோம்னு சொல்லி இப்போ எங்கேயாவது நோட்டீஸ் போர்டில் எழுதி வச்சிருக்காங்களா? சொல்லுங்க, ஒரு நோட்டீஸ் போர்டை காட்டுங்க. இந்த கடைகள்லாம் மூடப்பட்ட அத்தனை கடைகளும் மறுபடியும் லைட்டாக திறந்து வச்சுட்டு இருக்கானுங்க. சீரியஸா? நம்பர் மாத்திட்டாங்களா? வேற நம்பர்ல எங்கடா அப்படின்னு போய் தேடி. இன்னும் ஒன்றும் இல்லை, இவரோட ஆட்சி 5 வருஷம் டிராவல் பண்ணுச்சுன்னா லாட்ரி வருமா வராதா சொல்லுங்க. லாட்ரிங்கிற ஒரு பிஸ்னஸ் மற்ற இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குங்க. தமிழ்நாடை தவிர பாக்கி எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குது. லாட்ரி இங்கே வருமா வராதா? நான் கேட்குறது பதில் சொல்லுங்களேன். எந்த ஊடகம், இந்த ஊடக விபச்சாரர்கள் இருக்காங்களே, ஆமாம், ஏன் விபச்சாரர்கள்னு சொல்கிறோம்னா, விபச்சாரங்கிறது ஒரு பணம் கிடைக்கிற இடம். ஆமாம், ஒன்றுமே வேலையே பார்க்காம சும்மா இருந்துட்டு பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி ஊடக விபச்சாரர்கள் அப்படின்னா பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கிற ஒரு இடமா இருக்கிறதுனால அது விபச்சாரம்னு சொல்கிறோம். ஆமாம், ஒன்றுமே உடனே விபச்சாரம்னா உடனே தவறான ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தையை தான் மீடியாவுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். அவங்களுக்கெல்லாம் இப்போ கேட்குறாங்களே, அவங்களால சொல்ல முடியுமா? தெரியலையே. சொல்லுவாங்களா? லாட்ரி வருமா வராதா? பதில் இல்லை. பதில் இல்லைன்னா இதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டாங்களா? வராதுங்கிற ஒரு உத்தரவாதத்தை ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டாரா? பத்திரிகைக்காரன்ட்ட ஏன் நிற்க மாட்டேங்கிறாருன்னு தெரியுதா? பத்திரிகைக்காரன் ஒரு கேள்வி கேட்டான்னா நின்று பதில் சொல்ல முடியாதுன்னா ஒரு பத்திரிகைக்காரன், சார் லாட்ரி தமிழ்நாட்டுக்கு வருமா வராதா சார், முதலமைச்சர் பதில் சொல்லுங்களேன். மேதகு ஜோசப் விஜய் சார், ஒரு பத்திரிகைக்காரனா இல்லை, ஒரு நாட்டோட குடிமகனா கேட்குறேன், எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்ட விதத்தில் கேட்குறேன், இந்த தமிழ்நாட்டுக்கு லாட்ரி வருமா வராதா சொல்லிடுவாரா? எல்லாமே பொறுத்து தான் சார் பார்க்கணும். பொறுத்து பார்க்கணும்னா எது எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறமா?
ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலலாம் வந்து அப்படியே செத்துக்கிட்டு இருந்தோம், ஏன் இவங்க வந்ததும் செத்துருவோன்றதுலேயே இருக்கு? நிறைய சாவு இருக்குங்க, நிறையா செத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து என் தலையை சீவி தனியாக போட்டுருவாங்களாம். ஆமாம், எனக்கு ஃபோன்ல எல்லாம் வந்திருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லி போலீஸ்காரங்களாம் பேசியிருக்காங்க. ஆமாம், போலீஸ்காரங்க வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, எல்லாத்தையும் நம்பர் இருக்குது, ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கேன். என் தலையை வெட்டி போட்டுருவாங்களாம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, நான் முண்டமாக தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் பயந்துட்டு முண்டமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் செம்மையாக இருக்க போது ஃபன்னு கமெண்ட் செக்ஷனில் மட்டும் அது மட்டும் தெரிஞ்சிடுச்சு. என்னது ஃபன் கமெண்ட் செக்ஷனு? ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படிங்கிற ஒரு படத்தில் இருக்கிற டயலாக். ஆமாம், அது நடந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமாம், இங்கே எனக்கு என்னன்னா, இந்த மீடியா சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு இந்த மதன் கௌரி தெய்வ மகன், அவர் என்ன தெய்வ மகன் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது தெய்வ குழந்தைகள் சில பேர் தான் வழி நடத்துவாங்க. அது மாதிரி இந்த மதன் கௌரி மாதிரியான தெய்வ மகன்கள் நிறையா பேர். ஆமாம், ஓட்டு போட்டு எல்லாம். இது என்னென்னா, ஒரு கல்வி அமைச்சர் இன்றைக்கி இருக்கார் இல்லையா, இப்போ ஸ்கூல் திறக்க போகுது. இந்த மேம்பட்ட தமிழ் சமூகத்துக்கு இந்தியை கொண்டு வந்து சொல்லிக் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அது சிபிஎஸ்சிக்கு தானே சார் மும்மொழி கொள்கை வந்து சொல்லியிருக்காங்க. கேட்டால் ப்ரைவேட்டு. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் ப்ரைவேட்டாக மாற்றிட்டா எல்லாரும் ஹிந்தி படிக்கலாமா? இல்லையே, ப்ரைவேட் இது இல்லை. நான் கேட்குறது என்னன்னா, பிஜேபி கொண்டு வரும், இப்போ உங்களுக்கு கஜானாவில் பணம் இல்லை, அப்போ மத்திய அரசுக்கிட்ட ஒன்றிய அரசுக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கணும். பல கோடி ரூபா அவன் தரணும், தர வேண்டியதே இருக்குது. அதை வந்து தர்றதுக்கு அவன் ஒரு ஆஃபர் வைப்பான், என்னோட மும்மொழி கொள்கையை நீ ஏற்றுக்கிட்டா உனக்கு பணம் வரணும். அந்த பணத்தை வாங்கிட்டு இவங்க மும்மொழி கொள்கையை ஆதரிப்பாங்களா மாட்டாங்களா? பொறுத்து இருந்து பார்ப்போம். தமிழக எல்லாமே பொறுத்து எல்லாமே சார் வந்து ஒரு மாசம் கூட ஆகல. நான் தான் சொல்றேன், அதாவது வரப்போற பொறுத்துக்கு, அதாவது நான் சொல்றது புரியுதுங்களா? வரப்போறதுக்கு முன்னால கேட்கறேன், வரப்போறதுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லா கேள்வியும் தான் கேட்கிறோம். அதெல்லாமே நாங்க எதை பார்த்து மிரண்டுறோம் அப்படின்னா, எதை பார்த்துன்னா இந்த அமைச்சர்களோட செயல்பாடுகள்லாம் இருக்குதே. ஆமாம், இது பதவியேற்பு நடத்துகிறப்ப என்ன சொல்கிறது, நீராறும் கடல் உடுத்த காணாபச்சு, இதெல்லாம் பார்த்து நாங்கள் மிரண்டு போகிறோம். புரியுதுங்களா? திமுக ஆட்சியில் இது கவர்னர் வந்து சேரில் உட்காராம நான் போயிடுவேன் போ அப்படின்னு விரட்டினாங்க. இது செக்ரட்டேரியட்ல தான், அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளியில் அவர் பண்ணார். அவருக்கு வந்து பதவி ஏற்கும் போது எது ஃபர்ஸ்ட் பாடப்பட்டது? யாருக்கு பதவி இருக்கிறப்ப? மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது ஃபர்ஸ்ட் எது பாடப்பட்டது? எது பாடப்பட்டது? அவர் பதவி ஏற்கிறப்ப பாடப்பட்டது. இப்போ அடுத்தாப்புல பதவி ஏற்கிறப்பெல்லாம் என்ன பாட விட்டாங்க? நீங்க இதை பதில் சொல்லுங்க சார். நீங்க சொல்றது மாதிரியே ஆமா அப்படின்னு வச்சுப்போம். அவரு அடுத்தாப்புல நீங்க முதலமைச்சர் பதவி ஏற்கிறப்ப தான் நடந்துருச்சு. ஓகே, தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. டெல்லி போயிருக்கும்போது கூட மோடி கிட்ட கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. மோடி கிட்ட கோரிக்கை வச்சுட்டாரு. ஆமா, அதுலயே அவர் சொல்லிருக்காரு தமிழ் தாய் வாழ்த்து தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட். இல்ல, நான் கேள்விப்பட்டது வரைக்கும் மோடி கொண்டு போய் பூங்கத்தை கொடுத்தாராம். ஆமா, அவர் வந்து உட்காந்து உங்களோட சுறா படம் பார்த்தேன், அதில் நீங்கள் டைவ் அடித்து நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அப்புறம் அந்த த்ரிஷாவோட கைத்தில் கட்டி பிடிச்சிக்கிட்டு இறங்குனீங்களே அந்த படம் என்ன படம் அப்படின்னு அவர் கேட்டாராம். அவர் இந்த மாதிரி படத்துலலாம் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்லாம் சொன்னாராம். சரி சரி, ஆனால் நான் ஜனநாயகன் படம் பார்க்கல, அதை நான் எப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஓகே, இதுதான் பேசிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க, நாடையும் நாட்டு மக்களையும் பற்றி அப்படியே சிந்தனை துளிகளாக பேசி அப்படியே ஏங்க அந்த ஆளு படம் பார்க்குற பைத்தியமா யார்? மோடி. ஆமாம், இப்போ ஸ்டாலின் வந்து போய் பார்க்கும்போதெல்லாம் கூட இந்த மாதிரி அதைத்தான் சொல்கிறேன். நான் தான் சொல்றேன், எழுதின கதை இதுதான், அதைத்தான் சொல்கிறேன். ஐயோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, விஜய் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. விஜய் வந்து ஒரு மேடையில் வந்து கலைஞருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னாரு, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு மேடையில் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் சிலை வைக்கணும், வச்சிருக்க சிலையெல்லாம் உடங்க அப்படிங்கிற கண்டிஷனில் தான் பேசியிருக்காரு. நாங்கள் அதனால வந்து திமுக உண்மையிலேயே ஒரு விஷயங்க, இப்போ ஒருத்தன் எனக்கு கொலகாரம் பட்டம் கட்டியிருக்கான், எதிரியாக இருந்து எனக்கு கொலகாரம் பட்டம் கட்டியிருக்கான். என் வேலையை என்னையிலேருந்து என்னை பார்க்கணும், என் வேலையை தூக்கிட்டான், எல்லாமே என்னை திட்டி தான் முன்னேறி வந்திருக்கான். அவன் என் வீடு தேடி என்னை வந்து சால்வை போத்துறான்னா நான் வரவேற்கிறேன்னா நான் எவ்வளவு மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொர்ணம் இல்லாமல் இருப்பேங்கிறத இதிலே புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது இருந்திருந்தால் வர விடுவோமா? எப்பா தேவையில்ல, உன் வீட்டில் நீ இரு, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இதுதான் ஒரு தமிழனாக இருக்கிறவனுக்கு. எதுக்காக
என்ன சொல்கிறது மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழன் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம்னா இந்த தமிழனாக இருந்தால் இந்த உணர்வுலாம் இருந்திருக்கும். அவர் தமிழனாக இல்லாதனால தான் வாப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டது. புரியுதுங்களா? பெருந்தன்மையா கூட நினைக்க மாட்டீங்க. இது பெருந்தன்மையா? புரியல எனக்கு. பெருந்தன்மையா? நாங்க தோத்துட்டோன்றதுக்காக அவர் மேல அப்படியெல்லாம் வந்து நாங்க பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோங்கிறதுக்கு எதுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறீங்க? சொல்லிட்டு ஆனா பண்றதையும் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. ஒன்னொன்றுக்கும் குறை சொல்லி ஒரு விஷயம் இப்போ வந்து என்ன சொல்றது, உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பயங்கரமா பேசினாரு அப்படின்னு ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? இப்போ அடுத்தாப்புல ஒரு சட்டமன்ற கூட்ட மாட்டாங்க. ஆமாம், கூட்டினாலும் லைவ் காட்ட மாட்டாங்க. அப்படியே லைவ் காட்டினாலும் இவர் நம்ம பெருந்தலைவர் ஆதவர்ஜுனா இருக்கார் இல்லையா, உடனே பெருந்தலைவர்னா நீங்கள் காமராஜர் தான் பெருந்தலைவர்னா நீங்கள் நினைக்கிறது தப்பு. இன்னைக்கு எனக்கு பெருந்தலைவராக தெரியறது வந்து ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா பெருந்தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் அடுத்தாப்புல சட்டமன்றத்தில் பேசுகிறத பார்த்து மிரண்டு போவீங்க. ஆமாம், ஏன்னா அவங்க டார்கெட்டே வந்து என்னென்னா திமுக காரங்கள்ட்ட வம்புழுக்கணும். சட்டமன்றத்தில் ஒரு தடவை ஜெயலலிதா சேலையெல்லாம் உருவாங்க தெரியுமா, அது மாதிரி இந்த டைமில் வந்து வேட்டி உருவுற விஷயத்துக்கு இது பண்ணுறாங்க. அதனால தான் அந்த தேதிக்கு எல்லாருமே இது தாவேகா கட்சிக்காரங்களாம் பேண்ட் போட்டுப்பாங்க, திமுக கட்சிக்காரங்களாம் வேட்டி கட்டிட்டு வருவாங்க. வேட்டி உருவுற விஷயங்கள் நடக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பெருந்தலைவர் ஆதவர்ஜுனா வந்து உரையாற்றுவார். அந்த உரையாற்றுறது வந்து அவ்வளோ பொங்கும். நீங்கள் பாருங்கள், இது நடக்கலைன்னா பாருங்கள். ஆதவர்ஜுனா வந்து உரையாற்றலைன்னா உரையாற்றட்டும், அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். விஜய் அவர்கள் என்ன பண்றாரு பார்ப்போம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இவங்களுக்கு நடுவுல எடப்பாடியார் என்ன பண்றாருன்னு பார்க்கவே முடியாது. அங்க ஆஃப்லைன்ல எல்லாமே நடக்கும். என்னன்றது நம்ம வந்து எல்லாம் இதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே டப்புன்னு வரதா போகுது. எல்லாம் பார்க்கலாம். இதுக்கே நீங்க அவசரப்படுறீங்க, எவ்வளவு நட போகுது நாளைய சமுதாயம். அதாவது இப்போ நாம வந்து பெருசா ஒன்றும் வெட்டி மாதிரி கிழிச்சிட போறதில்ல. நமக்கு பின்னால நம்ம வீட்டு பிள்ளைன்னு இல்லை, நம்ம ஊர் பிள்ளைங்க, நம்ம நாட்டு பிள்ளைங்க, இதுங்களோட ரேஷியோ எந்த ரேஞ்சில் இருக்குது, இதோட நாளைய சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, இது வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இது அறிவார்ந்த சமூகத்தோட பயணமா? புரியுதுங்களா? எவனே தெரியாத ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு அமைச்சராக்கி வச்சு, எவனே தெரியாத ஒருத்தனுக்கு நான் ஓட்டு போடுறேன்னா அப்ப தெரிஞ்சவன் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தானா நான் எவனே தெரியாதவனுக்கு ஓட்டு போடுவேன். அப்படி அதை பத்தி எடுக்க மாட்டேன். சரிப்பா, அதுதான் சொல்றேன். அவனுங்க நான் ஆண்டவனுங்களையும் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுத்தி பேசியிருக்கேன். ஆண்டவர்கள் எங்களை ஆண்டவர்கள் அப்படின்னு இருக்காங்களே, அவங்களை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிட்டேன். சீரியஸாக சொல்கிறேங்க. ஒரே ஒரு ஆளை தவிர, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அந்த ஒரு மனுஷனை தவிர வேற எவனுமே அங்கே மனுஷன் கிடையாது. சீரியஸா ஒத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலே சந்தோஷம் தான். சீரியஸா ஏங்க, சொந்த குடும்பத்துக்குள்ளாரையே உங்க ஐயால மாமனாரை பிடிச்சி அவன் இந்த கொம்பன் படம் பார்த்து ஒரு மாமனாருக்கு மருமகன் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் சொந்த மாமனாரே பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்க. ஆமாம், இவங்களுக்கெல்லாம் புரியுதுங்களா? புத்தி வேணாம் அப்படிங்கிறது. நம்ம எந்த அளவுக்கான அமைச்சர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறோன்னா குப்பையை கொண்டு போய் குழியில் கொட்டி குப்பையை மாற்றுறோம். இந்த ரேஞ்சுக்கு இதுக்கு தர்மாக்குழு அமைச்சரே பரவாயில்லடா அப்படிங்கிறது மாதிரி இருக்குதுன்னா தெரில, எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஆமாம், போகிற போக்கில் பார்த்தா நானே அமைச்சராயிருவேன் உங்களுக்கு. தாவேக்காவுக்கு நீங்க வரணும். பொறுத்தீங்களா? அப்பயும் தாவேக்காவுக்கு தான் வரணுமா? அப்ப திமுகவில் இல்லையா? ஐயோ, நான் ரீசெண்டா தமிழ்நாட்டில் மான வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துருக்கேன்னா இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். உண்மையிலேயே இவங்களோட நம்ம பயணம் பண்றதுக்கு இது நேரம் கிடையாது. அதனால நாம விலகிக்கிட்டு நம்ம ஏதோ கோழி மேயறதை பார்க்குறோமா, ஏதோ ஆடு மேயறதை கூட்டிகிட்டு போய் தண்ணி காட்டணுமா, மாட்டுக்கு தண்ணி காட்டணுமா, இந்த பொழப்பு போதுண்டா அப்படின்னு ஒரு மனிதனை தமிழ்நாட்டில் பார்க்குறேன்னா அவரை மாதிரி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆமாம், ஓகே, உங்களை கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.